இந்த பீகார் தேர்தலை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு காலையில் உட்காந்து பார்த்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். முதல்ல வந்து இனிப்பு ஆர்டர் வந்து எடுத்துக்கோமே, இனிப்பு ஆர்டர் எல்லாருமே பண்ணியிருக்கான் சரிங்களா. இப்போ இன்றைக்கி ஏஎன்ஐயில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விசுவல்ஸ் வந்திருக்கு. ஆர்ஜேடி கட்சி இருக்குல்ல, அவங்க வந்து இந்த இது குலாப் ஜாம் தயாரிக்கிற வேலையெல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா. அது நிறைய விசுவல் வந்திருக்கு, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இனிப்பு தயாரிக்கிறது, இனிப்பு ஆர்டர் பண்ணுறது எல்லாமே தான் பண்ணுறான். சரி, அப்போ முன்கூட்டியே வெற்றி தெரிஞ்சதுனால ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, இதே தேஜஸ்வி யாதவ் இருக்கார்ல, அவர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, பதவியேற்புக்கான நாளும் டேட்டும் குறிச்சிட்டாரு. அப்போ அவர் முன்கூட்டியே அவர் எல்லாமே மிஷின்லாம் செட் பண்ணிட்டாரா? சரி, அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க, லாரி வந்து நின்றுச்சு, ஒரு சந்தேகத்துக்குமான ஒரு லாரி அங்கே நின்றுச்சு, சந்தேகத்துக்குமான லாரி வந்து நின்றுச்சு, கண்டுபிடிச்சிட்டான் நம்மால், இங்கே இருந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் லாரி நின்னதை. அங்கே உள்ளவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், தேஜஸ்வி யாதவும் கூட இருந்தவங்களாம் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறேன். லாரி நின்ன லாரியை வந்து சுற்றி வளைச்சி ஏதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது செய்தி வந்திருக்கா? மர்ம லாரி நின்றுச்சு, ஓகே, அந்த லாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள், அந்த லாரியில் என்ன இருந்துச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. எவனுமே இல்லை போல இருக்காங்க பீகாரில் வந்து, காங்கிரஸ் ஆர்ஜேடி எவனுமே இல்லை, நம்மால் இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு லாரி நின்னதை. என்ன ஒரு, அதாவது தோல்விக்கு இப்படிலாம் பேசினா முஸ்லீம்கள் மத்தியில் நிறைய வியூஸ் போகும். பிஜேபி ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இப்போ நம்மளே போட்டோன்னு வைங்களேன், நிறைய பேர் பார்த்துட்டு அதை ஷேர் பண்ணுவான், பப்ளிஷ் பண்ணுவான். இதெல்லாம் அவர்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை, புரியுதுங்களா. நீ லாரி நின்றுச்சுன்னா நீ எங்கே போன? தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்குறோம்ல, நிறைய இடங்களில் வந்து ஓட்டிங் மிஷினுக்கு வெளியில் பூத்துக்கு பாதுகாப்பு நீங்கள்லாம் பார்த்துருக்கோம். வேற என்ன கேட்டீங்க, லாரி நின்றுச்சு, வேற என்ன சந்தேகம் சொன்னீங்க? கேமரா ஆஃப் செய்யப்பட்டுச்சு, கேமரா ஆஃப் செய்து இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கான், அங்கிருந்தவங்கள எங்கே போனான்? இப்போ இதெல்லாம் வந்து ஹம்பக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு செய்தி வரும், ஒரு சந்தேகம் வரும். திடீர்னு ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது, ஒரு பெரிய மாநிலத்தில் எலெக்ஷன் 2 கட்டமாக நடத்துகிறான், அப்போ லாரி நின்றுச்சு சந்தேகம் வரும், பெட்டி எங்கே இறக்குனான்னு ஒரு இது நியூஸ் வரும், பெட்டிலாம் எங்கே தூக்கி வெளியில் வீசிட்டாங்க, குளத்துக்குள்ளே வீசுனாங்கன்னு வரும், குளத்துக்குள்ளே வாக்காளர் அடையாட்டு கிடச்சின்னு இப்படிலாம் நியூஸ் வரதான் செய்யும், புரியுங்களா. இதெல்லாம் வச்சு நீ உன் பேர் இவ்வளோ தப்பு இருக்குது, இவ்வளோ குற்றப்பத்திரிக்கை நான் இவ்வளோ தூரம் வாசிச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து சுத்த ஹம்பக்கு வேலை, ஏமாத்துற வேலை, வியூஸ் வர வைக்கணுங்கிறதுக்காக, அல்லது வந்து இப்படி பேசினா தான் மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிறக்காக சொல்லப்பட வேண்டிய விஷயம் தவிர, அறிவுபூர்வமாக கொஞ்சமாவது பேசணும். நம்ம உண்மையை பேசணும். அதை ஏற்றுக்கிற போகிறான், ஏற்றுக்காத பண்ணிட்டு போகிறான், அது அவனுடைய உரிமை. அவன் ஏற்றுக்காமல் இருக்கானா, அவனுக்கு ஆண்டவன் என்ன அறிவு கொடுத்துருக்கானோ அந்த அறிவு வச்சு தான் சிந்திப்பான், புரியுங்களா. எல்கேஜி பையனுக்கு எம்பிபிஎஸ் சப்ஜெக்ட் கொடுத்தா என்ன ஆகும், ஒன்றும் தெரியாது. இப்போ சப்ஜெக்ட் பிரச்சனை இல்லை, அவன் அந்தளவுக்கு ரிசீவ் பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட நாலேஜ் இல்லை. விட்ட கதைகளை கட்டுக்கதையில் அடிச்சு விட்டோம்னா ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், நமக்கு அதில் உடன்பாடு இல்லை.